ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்து யாராவது மூச்சு பேச்சு இல்லாமல் கிடந்தாலோ, இல்லைன்னா ஹார்ட் அட்டாக் வந்துட்டு அவங்களுடைய ஹார்ட் செயல்படாமல் இருந்தாலோ, அவங்களுக்கான ஃபர்ஸ்ட் எய்டு இந்த சிபிஆர். சிபிஆர்ங்கிறது இந்த கார்டியாக் பல்மோனரி ரெசசைட்டேஷன். ஹார்ட் வந்து வேலை செய்யாமல் இருந்தாச்சுன்னா, இந்த மாதிரி அந்த செஸ்ட்டை அந்த கம்ப்ரஸ் பண்ணுறது மூலமாக நம்ம அந்த ஹார்ட்டை வந்து திரும்பவும் வேலை செய்ய வைக்கலாம். ஸோ அதுதான் இந்த சிபிஆர். செஸ்ட்டையும் நல்லா ப்ரெஸ் பண்ணணும். அதே போல் இந்த வாயிலையும் சுவாசத்தை கொடுக்கணும். ஸோ அப்படி பண்ணும்போது அந்த ஹார்ட்டு திரும்ப வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி மேனுவலாக பண்ணாமல் மெஷின் மூலமாக ஆட்டோமேட்டிக்காகவே இந்த சிபிஆர் ஒன்று கொண்டு வந்துருக்குறாங்க. அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த எவ்வளோ செகண்டு எவ்வளோ கம்ப்ரஸ் பண்ணணும் எல்லாமே இந்த மிஷினில் நம்ம செட் பண்ணிக்கிடலாம். ஸோ அந்த அளவுக்கு அது நிச்சயம் கம்ப்ரஸ் பண்ணணும். ஒவ்வொரு ஏஜுக்கு தகுந்தாப்பில் அந்த கம்ப்ரஷன் அந்த செட்டிங்கை நம்ம மாற்றிக்கிடலாம். இந்த மிஷின் செட்டப்பை நம்ம தனியாக கூட கலத்திக்கிடலாம். தனியாக கலத்திட்டு கூட அந்த பேர்சனை படுக்க போட்டு திரும்ப அந்த மிஷினை மாட்டி இந்த மிஷினை ஆன் பண்ணி விட்டுறலாம். அதாவது மேனுவலாக நாம் கடந்து இந்த கையை வச்சு அதை ப்ரெஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காகவே இந்த மிஷின் அந்த வேலையை பண்ணிடும். அதே போல் இது வந்து வெயிட்லெஸ்ஸு. எங்கேனாலும் இதை ஈஸியாக எடுத்து செல்லலாம். ஒரு சிலருக்கு ஹேண்ட் மூலமாக ப்ரெஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி இந்த மிஷினை யூஸ் பண்ணிக்கிடலாம்.